அவ முட்டாள்தனம் பண்ணிட்டா. அதுக்கு நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க? யார் அறிவு கட்டவ? அவளை அறிவு கட்டவ. படிச்சு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டு மாதிரி வீர இருக்கிற இடத்துல விவேகம் வேணும்னு சொல்லுவாங்க. சாகுது கோலத்தனியா சொல்லு. ஆமா, ஆனா அந்த கோலத்தனத்தை அவன் மனசுல விதைச்சிட்டாங்க. அவ சாவுக்கு அவங்க அம்மா தான் காரணம். அம்மா இது நோய் இருந்துச்சு, கொஞ்சம் உடம்பாகாதுமா. வீட்டுல வேலை செய்ய சொல்லி அடிக்கிறாங்கிறதுக்காக அனாதாக்கி சாவாரா? பைத்தியக்காரி. பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு சோகம், எவ்வளவு கொடுமை தெரியுமா? அப்பா, எனக்கு என்னமோ அவ அம்மா உண்மையாலுமே உங்க அம்மா தான் சந்தேகமா இருக்குப்பா. வாங்க, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நீங்க இந்த நேரத்துல இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாமினி எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவதான் எங்களுக்கு உலகம். அவ எதிர்காலத்தை பத்தி என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அவ இப்படி எல்லாத்தையும் எட்டி உதச்சிட்டு போவான்னு நினைச்சது பார்க்கல. அவ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எங்க நெஞ்சில நெருக்கலை கொண்டுட்டானு நினைச்சு கூட பார்க்கல. அவ இப்படி சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு போறேன் நாங்க வந்தோம். உங்க பொண்ணு காதல் கீதல்னு நான் ஏன் கேட்கிறேன்னா, இன்னைக்கு பிஞ்சிலேயே எல்லாமே பணம் தருதுங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது காதலிச்சு ஏதாவது ஏமாந்து அதனாலதான் இவருக்கு எதுவும் இல்லை. அப்பா என்ன காலேஜில் ஏதாவது ஈவ்டீசிங் நடந்துதாம்மா? அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தாரா? என் மகனோட சாவுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியணும்மா, எனக்கு தெரியணும். கெஞ்சி கேட்கறமா, அவன் ஏதாவது பண்ண சொன்னாலாமா? தயவு செய்து சொல்லுமா. அவன் ஏதாவது உனக்கு சொன்னாலா? கடைசி நாள் கூட மடியில படுத்துட்டு எனக்கு வாழவே பிடிக்கல, செத்துலாம் போல இருக்குன்னு சொல்லியா. நீங்கதான் காரணம். என் பொண்ணு சொன்னாலா? அவ ஏன் இப்படி பொய்ய சொல்லணும்? பொய்யா?
இருக்கு. நாங்க வரோம்மா. இங்க பாருமா, மனசுக்குள்ள எதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்காதே. நீ நிம்மதியா படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிடும். இந்து, நேத்து உன் ஃப்ரெண்டு வந்தால இந்த புக்கை கூட்டிட்டு போயிட்ட போல தெரியுது. இந்தா, அது அங்க வைமா. மாற்றி போனேன் அன்புத்தோடு இந்தியருக்கு இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால சாக்கடையில விழுந்துட்டேன். இந்து, நீ பிறக்க காரணமான உங்க அப்பா, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி, இவங்களை தவிர மற்ற ஆம்பளைங்க கண்கள்ல தெரியுது காமந்தான். காமத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இது நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டாரு. திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவருதான் உன் அப்பான்னு சொன்னாங்க. அத என்னால ஏத்துக்கவே முடியல. அவரைதான் அப்பான்னு கூப்பிட சொன்னாங்க. நான் மறுத்துட்டேன். அதுக்கு அந்த மனுஷன் ஒருத்தனை கூட